Hi friends, welcome back to my channel. ஸோ நமக்கு இன்றைக்கி கேந்திரலயா வித்யாலயா மற்றும் நவோதயா வித்யாலயா ஸ்கூல்லேருந்து தான் நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. ஸோ இதற்கான சேலரி பொறுத்தவரையும் உங்களுக்கு பர் மந்த்துக்கு 1 லட்ச ரூபா மேலே உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,200 வேக்கன்சிஸ்ங்க. இதுக்கு நீங்கள் 10th 12th டிகிரி படிச்சிருந்தால் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட் 2 போஸ்டிங்க்குமே இவங்க ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கேந்திரலயா வித்யாலயா ஸ்கூலை பொறுத்தவரையும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்க்கு இயங்கிட்டு வர ஸ்கூல் தாங்க இந்த கேந்திரலயா வித்யாலயா ஸ்கூலு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர், அதாவது கேவிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேந்திரலயா வித்யாலயா, என்விஎஸ் பார்த்திங்கன்னா நவோதயா வித்யாலயா அப்படின்னு சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கேவிக் ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 8 வேக்கன்சிஸ். அடுத்தது அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் என்விஎஸ்க்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 9 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் எல்லாமே அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரின்ஸிபலுக்கு பார்த்திங்கன்னா கேவிஎஸில் மொத்தம் 134 வேக்கன்சிஸ், என்விஎஸில் 93 வேக்கன்சிஸ். அடுத்தது வைஸ் பிரின்ஸிபல் இன் கேவிஎஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 58 வேக்கன்சிஸ்ங்க. அடுத்தது பிஜி டீச்சர் இன் கேவிஎஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 1465 வேக்கன்சிஸ். வேக்கன்சிஸை சப்ஜெக்ட் வைஸாகவும் கம்யூனிட்டி வைஸாகவும் அவங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிஜி டீச்சர் இன் என்விஎஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 1513 வேக்கன்சிஸ்ங்க. அடுத்தது பிஜி டீச்சர் இன் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா மொத்தம் 18 வேக்கன்சிஸ். அதில் தமிழுக்குமே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் இன் கேவிஎஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2794 வேக்கன்சிஸ்ங்க. அடுத்தது லைப்ரரியன் இன் கேவிஎஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 147 வேக்கன்சிஸ்ங்க. அடுத்தது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் இன் என்விஎஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 144 வேக்கன்சிஸ். அடுத்தது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் 3rd லாங்குவேஜில் இன் என்விஎஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 443 வேக்கன்சிஸ்ங்க. அடுத்தது ப்ரைமரி டீச்சர்ஸ் இன் கேவிஎஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3365 வேக்கன்சிஸ். அடுத்தது நான் டீச்சிங் போஸ்ட் இன் கேவிஎஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 57 வேக்கன்சிஸ்ங்க. அடுத்தது நான் டீச்சிங் போஸ்ட் இன் என்விஎஸில் பார்த்திங்கன்னா 24 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்றும் வயது வரம்பு மற்றும் சேலரியை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர், இதுக்கு பார்த்திங்கன்னா பேசிக் பேவாக உங்களுக்கு 78,800 உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 1,25,000 மேலே உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அதிகபட்சமாக 45 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான கல்வி தொகுதியை பொறுத்தவரையும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அது கூட பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் உங்களுக்கு பிரின்ஸிபலாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கேவிஎஸ்ஸுக்குமே அதே உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வைஸ் பிரின்ஸிபலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேவை 56,100 ப்ளஸ் அலவன்சஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 35 வயசுலேருந்து மேக்ஸிமம் 45 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜி டீச்சருக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக் பேவாக 47,700 ப்ளஸ் அலவன்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 40 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிஜி டீச்சர் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருந்தால் எலிஜிபிலிட்டி அப்படின்றது டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து செக் பண்ணிங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேவாக 56,100 இருக்கும். இதுக்கு நீங்கள் அதிகபட்சமாக 45 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கு பேசிக் பேவாக 44,900 ப்ளஸ் அலவன்சஸ்லாம் உங்களுக்கு வரும். இதுக்கு நீங்கள் அதிகபட்சமாக 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டினோகிராஃபரை பொறுத்தவரையும் உங்களுக்கு பேசிக் பேவாக 35,400 ப்ளஸ் அலவன்சஸ்லாம் வரும். ப்ளஸ் உங்களுக்கு கட்டாயம் டைப்பிங் டெஸ்ட்டு இருக்கும், டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பேசிக் பேவாக 19,900 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ்லாம் வரும். இதுக்கு நீங்கள் 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் கல்வி தகுதியாக 12th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லேப் அட்டண்டண்ட்டை பொறுத்தவரையும் பேசிக் பேவாக 18,000 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ். இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4/12/2025 படி நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 2 விதமான எக்ஸாமினேஷன் இருக்கும். டயர் 1 அண்ட் டயர் 2. டயர் 1ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் 300 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு 3 மார்க்கு, 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைமிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டயர் 2ல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 70 கொஸ்டின் 100 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து அவங்க போர்ஷன் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஸ்டினோகிராஃபரை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டைப்பிங் டெஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைப்பிங் டெஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாரி மாறுது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவான ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி சார் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேவிஎஸ்ஸுக்கும் என்விஎஸ்ஸுக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் எக்ஸாமினேஷன் ஃபீஸு ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து மாறுது. இன்கேஸ் நீங்கள் வந்து கேவிஎஸ் மற்றும் என்விஎஸ்ஸுக்கு வந்து ஒரே போஸ்டிங்க்கோ 2 இதுலேயும் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு போஸ்டிங்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவிஎஸ் மற்றும் என்விஎஸ் 2த்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கேவிஎஸ்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சிமிலியர் போஸ்ட் இன் கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் போத் ஃபீஸ் வந்து சிங்கிள் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 14th நவம்பர் ஸ்டார்ட் ஆகுது. கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா December 4 வரையும் உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.